வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் அதிகாயன் வதைப்படலத்தின் முதல் பாகம். அசோகவனத்தை விட்டு வெளியேறிய ராவணன் நேராக கோபத்துடனும் துயரத்துடனும் புறப்பட்டு சென்று ஆலோசனை மண்டபத்தை அடைந்து தன் ஆசனத்தில் அமர்ந்தான். அவனோடு பின்னே வந்த அமைச்சர்கள் அவன் முன் தொழுது நின்றார்கள். கனல் பறக்கும் விழிகளை நன்கு விழித்து அமைச்சர்களை நோக்கிய ராவணன், அமைச்சர்களே, எனது பெருஞ்சேனையுடன் உங்கள் பெருஞ்சேனையும் கலக்கச் சென்று பகைவர்களின் வில்லாற்றலை அழித்து திரும்பாதவர்கள் ஆனீர்கள். கோழையாகிய நீங்கள் என் முன்னே நிற்காதீர்கள். எல்லோரும் அப்பால் போங்கள். போருக்கு சென்று ராமலட்சுமணர் ஆகியோரை வெற்றி பெறுமாறு கொன்று மீண்டும் இங்கு வருவோம் என்று கூறிய வீர பண்புடையவர்களே, என் தம்பியை தனியே போருக்கு செல்லாதவாறு தடுக்காதவர்களின் ஆனீர்கள். அவனோடு உடன் இருந்து அவனுக்கு தீங்கு நேராதபடி தடுக்கும் வலிமை இல்லாதவர்கள் ஆனீர்கள். அவனுக்கு பதில் உங்களுடைய உயிரை நீங்கள் கொடுத்திருக்கலாமே, அதுவும் செய்யாமல் போனீர்கள். இப்படி இருந்தும் நீங்கள் வீரர்களின் வரிசையில் சேர்ந்திருக்கின்றீர்கள். ஆதி நாள் தொட்டு நான் மூவுலகையும் ஆண்டது எனது கொடிய வலிமையினால் ஆகும். எனது வெற்றி ஒன்றாலேயே நீங்கள் இப்பிறவியில் அதிகமான செல்வத்தை பெற்றீர்கள். இப்போதாவது போருக்கு சென்று நேர்மையான வீரக்குணத்தை கொண்டு போர் புரிந்து உயிரை கொடுத்தாவது உங்கள் கடமையை செய்தவராகுங்கள். அப்பகைவர்களுடன் போர் புரிவதற்குரிய வலிமை உங்களுக்கு இல்லையா? அதனை இப்போதே எனக்கு சொல்லிவிடுங்கள். நானே போருக்கு சென்று அவர்களை தோற்று துன்பம் அடைந்து வலிமை அழிய யமனுடைய உயிரையும் குடிக்க வல்ல எனது கூர்வேலை விரைவாக செலுத்தி அவர்களின் முதுகில் அவ்வேலை காண்பேன். இத்தருணத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டுவதும் ஒன்று இருக்கின்றது. அருமையான போரில் நாங்கள் வெல்வோம் என்று சொல்வீர்களானால் போருக்கு இப்போதே செல்லுங்கள். இல்லை, போரில் வெற்றி பெறாது மாண்டு விடுவோம் என்று சொல்வீர்களானால் போருக்கு செல்லாது நீங்குங்கள். இவ்விரண்டில் நீங்கள் செய்ய விரும்புவது எது? சொல்லுங்கள் என்று கூறி முடித்தான். பிரம்மனாலும் கோபித்து வெல்ல முடியாத அதிகாயன் அது கேட்டு நதி நீரும் சுடும்படியான அதிக கோபமும் நாணமும் அடைந்தான். அவன் ராவணனை நோக்கி, வானத்தவர்கள் அஞ்சட்டும், வையத்தவர்கள் அஞ்சட்டும், அறியும் மரணம் அஞ்சட்டும், நான் போருக்கு போக மாட்டேன் என்று நினைத்துள்ள நீர் என் பொருட்டு நாணம் கொள்வீர். என்னை குறித்து நான் போருக்கு செல்ல அஞ்சினேன் என்று எம்புவதும் தகுதியுடையதோ? தேவர்களில் வலிமை பெற்றவரை சிறைபிடித்துக் கொண்டு வந்து உம்மிடத்தில் கொடுத்ததினாலோ உம்மையும் நடுங்குமாறு போர் செய்த தேவர்களை எல்லாம் கொயவனின் சக்கரம் போல சுழலடித்தேனே. என்னையும் மச்சகுமாரனோடும் கும்பகர்ணனோடும் விபீஷ்ணனோடும் ஒன்றாக சேர்த்து வைத்து நினைத்தீரே. உமது தம்பி கும்பகர்ணனை கொன்ற ராமனை பழிவாங்க அவனது தம்பியை கொள்வேன். அதனால் அவனை நடுங்கச் செய்ய வல்ல ஒப்பற்ற கொடுந்துயிரை அவனுக்கு உண்டாக்குவேன். அவ்வாறு செய்யாமல் போவேனாயின் இனி நான் உமக்கு ஒப்பற்ற சிறந்த மகனாவேனோ? நான் இப்போதே போருக்கு செல்வேன். வானர சேனையை அழித்து வலிய வானர சேனாதிபதிகளின் தலைகளை எல்லாம் வெட்டி கொள்வேன். வில்லாளிகளான ராம லட்சுமணர் இருவரையும் கட்டிக்கொண்டு வருவேன். இந்த என் வலிமையை காண்பீராக. என்னை தனியே போருக்கு செல்லுமாறு கட்டளையிட்டாலும் சரி, சேனையோடு செல்ல கட்டளையிட்டாலும் சரி, அவ்வாறே நான் செய்வேன். இக்கனவே உமக்கு விருப்பமானதை சொல்வீர். போருக்கு செல்ல எனக்கு விடை தருவீர் என்று வேண்டினான். தன் மகன் கூறியவற்றை சிந்தித்து பார்த்த பின்பு ராவணன், நீ தீர்க்கமாக சிந்தித்து இவ்வார்த்தைகளை சொன்னாய். நீ லக்ஷ்மணனின் உயிரை தந்தாய் என்றால் அதற்கு மறுநாள் நான் ராமனின் அருமையான உயிரை முடித்து விடுவேன். 3000 கோடி காலாட்படையுடனும் தேர் குதிரை யானை ஆகிய படைகளுடனும் போருக்கு செல்வாய் என்று மகிழ்ச்சியுடன் கூறி அவனுக்கு அச்சேனைகளை அளித்தான். மீண்டும் ராவணன் தேவர்களாலும் வெல்ல முடியாத வலிமை படைத்த கும்பனும் நிகும்பனும் அகம்பனும் உனது தேருக்கு பாதுகாவலாக செல்வார்கள். சிவபெருமானின் இடப வாகனத்தை போன்ற 1000 குதிரைகள் பூட்டப்பட்டுள்ள வலிய தேரை உனக்கு கொடுத்தேன். அதில் ஏறி நீ போருக்கு செல்வாய். உனது சதுரங்க சேனை உன்னை பின்பற்றி தொடர்ந்து வரும் என்று சொல்லி அதிகாயனுக்கு விடை கொடுத்தான். அதிகாயன் இமைப்பதற்குள் பொற்கவசத்தை அணிந்து முகில் போல் தோன்றினான். அது கண்டு இமையவர்களும் அஞ்சினார்கள்.
அதிகாயன் சூரியனை விட மேலான ஒளி படைத்த ஆயுதங்களை கையில் ஏந்தியபடி தேரில் ஏறி போர்க்களம் நோக்கி புறப்பட்டான். அவன் பின்னே சதுரங்க சேனை தொடர்ந்தது. சதுரங்க சேனையில் உள்ள ஆபரணம் பூண்ட மதிமயக்கமுடைய யானைகள், எண்ணற்ற சிங்கங்கள் குகையில் அஞ்சி நிற்க முழங்கின. போர் வீரர்களின் வில்லின் நானொலிகளும் கடலும் குழைந்து அஞ்சுமாறு முழங்கின. பெரிய முரசங்களும் சூழ்மேகங்களும் அஞ்சுமாறு முழங்கின. அரக்க வீரர்கள் நெடுவானம் நடுங்க ஆரவாரித்தார்கள். மண்மடந்தையும் இடம் விட்டு பெயர்வாள் என்று சொல்லும்படி காலூன்றி நடந்தார்கள். விரைந்து நடந்து செல்வதனால் எழுந்த தூளியால் நெடிய கடல்களை தூர்த்தார்கள். அது கண்டு விசும்பல் உறையும் வானவர்கள் உடல் வேர்த்தார்கள். யானைகளின் மீது பிடிக்கப்பட்டுள்ள வெண்கொடியோடு துவக்குண்டு அவ்வானைகளின் பின்னே செல்லும் மேகங்கள் மத யானைகளின் பின்னே செல்லும் பெண் யானைகளைப் போல அப்போது தோன்றின. பாகர்களின் நங்குசத்தால் குத்துண்டு ஆண் யானைகளின் மதநீர் நதியிலே குதிரைகளும் பெண் யானைகளும் முழுகின. அதனால் சேனைகள் சென்ற இடமெங்கும் சேராகிவிட்டன. மேருவை போன்ற மலைகளின் கூட்டம் நெருங்கி மண்ணில் செல்வது போல பெரிய தேர்கள் தனது தேரை சூழ்ந்து வர அதிகாயன் போர்க்களத்தில் புகுந்தான். போர்க்களத்தில் நுழைந்த அதிகாயன் ஸ்ரீராமபிரானால் மாண்ட அரக்கர் சேனையைக் கண்டு மிகுந்த கோபமும் வருத்தமும் அடைந்தான். கும்பகர்ணனை தேடிச் சென்றான். ஓர் இடத்திலே கும்பகர்ணனின் தலையற்ற முண்டம் மட்டும் புழுதியிலே கிடக்க கண்டான். அவனுடைய தலையை காணாதது கண்டு வருந்தி அதனை எங்கும் தேடி திரிந்தான். அத்தலை போர்க்களத்தில் கிடந்தால் அல்லவோ அவனுக்கு அகப்படுவதற்கு. அதுதான் கும்பகர்ணனின் வேண்டுகோள் படி ஸ்ரீராமரால் கடலில் முழுகடிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அதிகாயன் கும்பகர்ணனின் சடலத்தின் அருகே வந்தான். இது வலிமையுடைய அம்புடனே மேடாக உயர்ந்திருக்கின்ற திடல் இல்லை. திக்கஜத்தின் உடலும் இல்லை, ஒரு திண்ணிய கடலும் இல்லை. மதையானை போன்ற எனது தந்தையாகிய கும்பகர்ணனது உடம்பே என்று சொல்லி பெருமூச்சு விட்டு கொண்டு கோபித்தான். மேலும் அவன் தனக்குள், ஐயோ, இந்த நிலைகளை காண்பதற்கோ இங்கு வந்தேன். இன்னும் உயிருடன் இருக்கும் மனிதர்களை கொல்லாதவனும் என் உயிரை பாதுகாத்து கொள்ளும் வழியில் செல்லாதவனுமாக நானும் இருப்பேனோ? அப்படி இருப்பேனானால் இவ்விடம் நீங்க பெறுவேனோ என்று கூறி சினந்தான். என் தந்தைக்கு இந்த நிலையை செய்தவனான ராமனுடைய தம்பியையும் இப்படிப்பட்ட நிலையை அடையும்படி செய்து அதனால் வாடும் ராமனது துயரை கண்டு எனது மனத்துன்பம் தீருவேன் என்று அவன் மேலும் எண்ணினான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.